வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராவும் 40ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயிடம் அவருடைய கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணும்படியாக சொல்லுகின்றார். இந்த கூடாரம் எவ்வாறாக ஸ்தாபனம் பண்ணப்பட வேண்டும், எதை எப்படி வைக்க வேண்டும், எதை முதலாவது வைக்க வேண்டும், எதை இரண்டாவதாக வைக்க வேண்டும் என்கின்ற எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் தெளிவாக மோசேயோடு பேசுகின்றார். உதாரணமாக 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தை வைக்கும்போது கர்த்தர் மோசேயிடம், நீ 1ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு, அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பாருங்கள். இவ்வாறாக ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக திட்டமிட்டு சொல்லுகின்றார். எப்பொழுதும் போல மோசே கர்த்தருடைய கட்டளைகளை அப்படியே செய்கின்றார். 16ஆம் 17ஆம் வசனத்தில் அதை தான் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது என்று வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் 33ஆம் வசனத்தில், பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குத்திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் என்று பார்க்கின்றோம். இப்படியாக ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு கொஞ்சமும் எதிர்பார்க்காத காரியம் ஒன்று நடைபெற்றது. மோசேக்கு இது நடைபெறும் என்று சொல்லப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பாருங்கள், இந்த மேகம் ஒரு சாதாரணமான மேகமாய் இல்லை, அது கர்த்தருடைய மகிமையாய் இருந்தது. ஆகவேதான் மோசே கூட இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க கூடாமல் போனது என்று நாம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். நண்பர்களே, இந்த கூடாரத்தை மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஸ்தாபித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த கூடாரத்தை கட்டுவதற்கு, இதனுடைய பொருட்கள் பனிமுட்டுகளை எல்லாம் செய்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தங்களுடைய தங்கத்தையும் வெள்ளியையும் தங்களுடைய விலையேறப்பெற்ற முத்துக்களையும் தங்களுடைய விலையேறப்பெற்ற கற்களையும் கொடுத்து அவர்களே இதை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் இப்பொழுது இந்த மேகம் வந்து மோசேயை கூட தடுத்து நிறுத்தினதை வைத்து நாம் என்ன சொல்ல முடியும் என்றால், ஆண்டவர் இது தன்னுடைய வாசஸ்தலம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தார் என்று நாம் சொல்ல முடியும். இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரம் அல்ல, இது அவர்கள் கட்டின ஒரு கூடாரம் அல்ல, இது கர்த்தருடைய கூடாரம். அது மாத்திரமல்லாமல் இந்த மேகம் வந்தது நிமித்தமாக ஆண்டவர் தான் இந்த கூடாரத்தில் வந்ததை நிரூபித்து காண்பிக்கின்றார். இப்படி இருக்குமானால் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் இந்த கூடாரத்தை தங்களுடைய கூடாரமாய் பார்க்கக்கூடாது, மாறாக கர்த்தருடைய கூடாரமாய் பார்த்து இதை கனம் பண்ண வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த கூடாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்த போதெல்லாம் கழற்றி அதை தூக்கி செல்ல முடியாது. அவள் நினைக்கும் போதெல்லாம் இந்த கூடாரத்தை அங்கும் இங்கும் அவர்கள் மாற்றி அமைக்க முடியாது. ஆகவேதான் 36ஆம் 37ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம், வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். நண்பர்களே, இந்த கூடாரத்திற்கு அதிகாரி கர்த்தர் தான் என்பதை கர்த்தர் காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இஷ்டம்படி இதில் செய்ய முடியாது, கர்த்தருடைய கட்டளையின்படியே தான் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒரு காரியத்தை அறிந்து வைத்திருக்கின்றார்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, தேவ மகிமையானது இன்றைக்கு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கின்றது. அதாவது கிறிஸ்துவே இன்றைக்கு நமக்கு தேவ மகிமையாய் இருக்கின்றார். ஆகவே
புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்துவை கனப்படுத்துகின்றார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தோன்றின அந்த மேகம் எந்த மனிதர்களும் மேன்மையானவர்கள் அல்ல, மோசேயும் மேன்மையானவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காண்பித்தது. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்துவை தாண்டி வேறு யாரையும், வேறு எந்த ஊழியரையும், எந்த போதகரையும், எந்த தலைவரையும் மேன்மைப்படுத்துவது கிடையாது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையார் தன்னை அல்ல கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 4:1 இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் என்று சொன்னார். அது மாத்திரமல்லாமல் இந்த கொரிந்து சபையாருக்கு மேன்மை பாராட்டுகிற எவனும் கிறிஸ்துவிலே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொன்னார். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் தான் கொரிந்து சபையை உருவாக்கினவர். ஆனால் கிறிஸ்துவை தாண்டி ஒருவரும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்று கண்டிப்புடன் சொன்னார். நண்பர்களே, எங்கெல்லாம் இன்றைக்கு, எப்பொழுதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்து மேன்மைப்படுத்தப்படுகின்றாரோ அந்த எல்லா இடங்களிலும் ஒருவேளை 2-3 பேர் மாத்திரமே அவருடைய நாமத்தில் கூடியிருந்தாலும் கிறிஸ்து அங்கே இருக்கின்றார். ஆகவேதான் விசுவாசிகள் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை அனுபவிக்க கிறிஸ்துவை முக்கியப்படுத்துகின்றார்கள், வேற எந்த மனிதனையும் அல்ல. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.